ஹாய் டாமீஸ். ஸோ வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். நான் உங்கள் டாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விமென் குக் எஃப்எஃப் தான் பார்ட் 2. ஸோ ஆர்மீஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டட், ஜஸ்ட் என்ஜாய்டா, ஓகேவா? ஸோ ஜெமின் அப்படி ஜேகேயோட ஃபேஸை பார்த்து, ஜேகே நீங்களா அதை சொல்கிறீங்க? ஆமாம் ஜெமின், எனக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தும் போதே பிடிச்சிது. உனக்கு என்னன்றதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஜெமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கும் ஓகே ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டோன்னுமே இந்த பக்கம் ஜேகேவும் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க ஈச் அதர்ஸ். ஸோ அப்படியே காட்டினா இங்கே ஒரு டிரைவிங்காக இன்னொரு பர்சன் வந்து இப்போ காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜெமின் விடாமல் ஜேகேவோட கையை பிடிச்சிட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படியே ஜெமினோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு ஜிம்மினோட நெக்கை தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜெமின், ஜேகே ப்ளீஸ், எனக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களால் நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரமாக தான் இந்த ஃப்ரீயாக விடுங்களேன் அப்படின்னு ஒன்று. ஜேகே, எப்படி பேபி உனக்கு ஃப்ரீயாக விடுவேன்? மை லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திரும்பியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிம்மின் பொறுமையாக ஜேகேயோட தலையை தடவி கொடுத்துட்டு, இந்த ஃபீல்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா ஜேகே நம்பர் 1? நான் கேள்விப்பட்டேன் ஒரு வெல்வெட் குயினும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பொசிஷனுக்கு நேராக. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த பக்கம் ஜேகே, நிறையவே தெரியுமே அந்த வெல்வெட் குயினை பற்றி. ஸோ அவங்களும் நம்பர் 1 தான். நான் உங்களை பார்த்துருக்கேன் தெரியுமா ஜிம்மன் அப்படின்னு. ஜிம்மன், ஓ, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அந்த குயின் எதுவுமே அழகாக ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்களாமே. பட் வேலன் வந்துச்சுன்னா அவங்களோட டேஞ்சரான பர்சன் வேறு யாருமே இல்லையாமே. ஆமாம் ஜெமன், அவன் வேலன் வந்தா ஸோ ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன் தான் அந்த கேர்ள். அதனால தான் சொல்கிறேன் ஜெமன், நீ என் கூடயே இருந்துரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே ஜெமன், நான் ஒன்றும் அவங்கக்கிட்ட போகிறேன்னு சொல்லலையே. மேபி அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கீங்களா ஜங்கு? ஆமாம் ஜெமன், நான் வச்சுருக்கேன். ஓ, ஓகே ஓகே. இப்படியே சொல்லி இந்த பக்கம் ஜெமினும் ஜேகேவும் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க மேன்ஷனுக்கு போகிறோன்னே ஜெமின் ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறான். அவனுக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஸோ எஸ்டர்டே நைட்டை பற்றி ஜெமின் அவ்வளோ திங்க் பண்ணல. ஸோ ஜெமின் நல்லா ஸ்லீப் பண்ணுறான். இப்படியே ஒரு மாதம் அவன் அப்படியே ஜேகே கூடிய போகுது. ஜேகேவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறான். தென் ஜேகே சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் காட்டினா ஜெமின் ஒன் டே ஜேகேயோட வீட்டில் இல்லை, அதாவது அவனோட மேன்ஷனில். இந்த பக்கம் காட்டினா ஜெமின் திரும்பியும் வந்து பவரை எடுத்துக்கிறான். ஸோ இந்த பக்கம், சார் இப்போ இந்த மிஷினை நான் கரெக்டாக முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு கமிஷனர், இட்ஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ் ஜெமின். ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்களா, வேறு சான்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னு இந்த பக்கம் ஜெமினும் தலையாட்டிட்டு ரெடி ஆகுறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா எல்லாமே தலைகீழ இருக்குது. ஸோ ஜெமின் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஜேகேயோட ஹவுஸை சரௌண்ட் அவுட் பண்ணிடுறான். ஸோ ஜேகே நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவங்க கார்ட்ஸ் வந்து இப்படி சொன்னோன்னே இந்த பக்கம் ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு, ஒரு நாள் இது நடக்கும்னு எனக்கு தெரியும், ஜெமின் வருவான்னு தெரியும். ஸோ வெல்வெட் குயினை வர சொல்லுங்கள் அப்படின்னோனையும் இந்த பக்கம் கார்ட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த டிம்மி ஸோ அவன் என்ன பிளான் போட்டிருப்பான்னு தெரியாது. பட் சரௌண்டிங்கில் இருக்க எல்லாரையும் முடிஞ்சாலும் கொஞ்சம் நேரம் தடுத்து நிறுத்துங்க, அது மட்டும் போதும். அந்த நான் சொன்ன ஏற்பாடில் ரெடியாக இருக்கல சார்? நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது சார். ஓகே, என்னோடய மணி சார் எல்லாத்தையும் கொண்டு போயாச்சு சார். நீங்கள் சொன்ன இடத்துல நாங்கள் வச்சிட்டோம் சார். ஓகே, எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பில்டிங்கே பிளாஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். அந்த குயின் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன்னாங்க சார். அது வரைக்கும் சமாளிக்க மாட்டீங்களாடா? சமாளிப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் எல்லாருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க. இன்னொருத்தவங்க வராங்க இந்த பக்கம். சார் அவங்க இன்னும் ஒரு 10 மீட்டர்ஸ் தள்ளியிருக்காங்க. ஸோ குயின் வந்துட்டாங்க சார். குயின் வந்துட்டாங்களா? வெரி குட், அதுக்குள்ளேயே வந்துட்டானே, சரி வர சொல்லுங்கள் உள்ள அப்படின்னு அந்த குயின் வராங்க. ஸோ ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸோ ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு தான் வராங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த பக்கம் ஜேகே, வெல்கம் ரெட் வெல்வெட் குயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் அண்ணாஜமன், ஸோ உங்களுக்கு சொன்னது புரிஞ்சதில்ல, சீக்கிரம் அப்படின்னு சார் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே பார்த்துக்கோங்க, ஜெமினை மட்டும் உள்ளே விடுங்க, வேறு எந்த கார்ட்ஸ் வந்தாலும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஜேகே
இதை கேட்டதுமே இந்த பக்கம் காட்ஸில் ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் கிடைக்கிற வாய்ப்புலலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேன்ஷனுக்குள்ளே வந்துடுறான். ஸோ அப்படியே வந்து இந்த பக்கம் கன் எடுத்து லாட் பண்ணிவிட்டு ஸோ ஜேகே ஒரு ரூம்குள்ளே தான் வரலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்து அவனுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். நேரில் பார்த்தா ரெட் வெல்வெட் குயின் நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் பக்கத்தில் காட்டினா ஜேகே நின்றுட்டுருக்கான். ஸோ அவங்க 2 பேருமே ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதாவது இந்த ரெட் வெல்வெட் குயின் வந்து ஜேகேயோட லேப்ஸ் மேலே உட்காந்துட்ருக்கா. ஸோ இந்த பக்கம் ஜேகே அந்த பொண்ணை ஹக் பண்ணிகிட்ருக்கா. இது பார்த்துட்டுமே ஜெமன், ஜேகே இவங்க ரெட் வெல்வெட் குயின் தானே, ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க ஏன் உன் மேலே உட்காந்துட்ருக்காங்க, ஹேய் என்ன பண்ணுற நீ, ஃபஸ்ட்டு ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் வெல்வெட் குயினை பார்த்து இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். ஸோ அதை கேட்டோடனே ஜேகே அப்படின்னு ஜிமினை ஒரு ஐசைட் தான் பார்க்குறான். ஜிமினுக்கு செம்ம பயமாயிடுது. ஏன் டார்க் ஐஸ் ஜேகே ஓடுது அப்படி இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஜேகே அப்படியே ரெட் வெல்வெட் குயினோட ஃபேஸில் போட்டிருக்க மாஸ்க்கை கழட்டிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாஸ்க்கை திரும்பியே போட்டுவிட்டுட்டு இந்த பக்கம் ஜிமின் பக்கம் திரும்பி, ஓ உனக்கு நான் அவங்களோட இருக்கிறது அவ்வளோ இரிட்டேட் ஆகுதா இல்லை ஜெலஸ் ஆகுதா, சொல்லு ஜிமின் சொல்லு. இல்லை ஜேகே யார் அது, என்ன தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், ஷாரா அது, ஏன்டா எனக்கு சீட் பண்ணுறியா அப்படின்னோனையும் இந்த பக்கம் ஜேகே, இவ்வளோ நேரம் நீ எனக்கு பண்ணதெல்லாம் சீட்டிங்காக தெரியல, இப்போ நான் உனக்கு பண்ணுறது சீட்டிங்காக தெரியுதா, என்கிட்டேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி உன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி இப்போ நீ என்னை எவ்வளோ அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிய ஜிமின், நீ செஞ்ச தப்புடா, அதனால் நீ தண்டனை அனுபவிக்கணும்ல. ஓ ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பா, இருக்கிறவங்ககிட்டேருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது தப்பா, சொல்லு ஜிமின் சொல்லு அப்படின்னு ஜிமின் அப்படியே நிற்கிறான். ஸோ ஜிமின் அப்படி ஜேகேவை பார்த்துட்ருக்கான். ஜேகே இன்னமும் நீ உன் வேலைக்கு தானே லாயலாக இருக்க அப்படின்னு இந்த பக்கம் அப்படியே ரெட் வெல்வெட் குயின் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குக்கி ஸ்டில் அவனோட வேலைக்கு மட்டும்தான் லாயலாக இருப்பான், ஏன்னா அவனுக்கு நம்மளாம் கண்ணு தெரியாது அப்படின்னு இந்த வாய்ஸை கேட்டோன்னே அப்படியே ஜிமின் அப்படியே நிற்கிறான். சில மாதிரி கையில் வச்சு இந்த கன்லாம் கீழே விழுது. ஸோ ஜிமின் சொல்கிறான், தயாங் நீயா அப்படின்றான். ஸோ தயாங் அவன் மூஞ்சில் போட்டிருந்த ஃபேஸ் மாஸ்க்கை கழட்டி தூக்கி போட்டுட்டு, ஆமாம் நான் தான் தயாங், நீ என்ன கூப்பிட்ட குக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் அப்படி ஜிமின் பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் தயாங், நீ தான் அந்த ரெட் வெல்வெட் குயினா தயாங், ஷார் குக்கி குக்கி எங்கே இருக்கான் தயாங் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் ஜிமின் அழவே ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் தயாங், நான் தான் இந்த ரெட் வெல்வெட் குயின் அண்ட் தென் மாஃபியோட லீடரோட ஒய்ஃபும் கூட அப்படின்னு இந்த பக்கம் அவ்வளோதான் ஜிமின். அப்போது ஜங்குக் நீ தயாங்க மேரேஜ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அண்ட் தென் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் ஜிமின். அண்ட் தென் ஈவன் எங்களோட எவ்ரிதிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஜிமின் நீ இப்போ எதுக்கு வருத்தப்படுற, நீ தான் ஜிமின் ஜங்குக்கே சீட்டிங் பண்ண நினச்ச ஆள் தானே நீ, உனக்கு உன்னோட போலீஸ் இது தானே முக்கியம். ஸோ ஓகே ஜிமின் விடு, இவனோட போலீஸ் பதவியே கட்டிட்டாரு. ஸோ நாங்கள் எதுவும் சொல்கிறதா இல்லை ஓகேவா. ஸோ உன்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகுது. பட் ஆனால் ஜங்குக் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் பொறுத்திருக்கேன். நம்பிக்கை துரோகி தயாங், நீ எந்த வார்த்தைக்காகவும் பொறுக்க தேவையில்லை. ஸோ நான் உன்னை என் ஃப்ரெண்டாக நினச்சேன்டா, பட் என் லைஃப்பில் நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா. ஹே ஜேகே உன்னை நான் ட்ரூவாக தான் லவ் பண்ணேன், நீ செஞ்ச தப்புக்கு தான் நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேனே தவிர உன்னை விட்டுட்டு போகணுன்னுலாம் நான் நினைக்கல. அண்ட் தென் இன்னொரு விஷயம், என்ன நீ லூசராக மட்டும்தானே பார்த்துருக்க, ஸோ அப்படியே இருந்துரு. அண்ட் தென் ஜங்குக் உங்ககிட்ட லாஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்லணும், ஐ லவ் யூ ஸோ மச். தயம் உனக்கு குக்கி எங்கே இருக்கான்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தமே இந்த பக்கம் ஜேகே அப்படியே பார்க்குறான் தயாங்க. ஸோ தயாங் தலையாட்டுறான், குக்கி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் தயாங் ப்ளீஸ் குக்கி எங்கே இருக்கான்னு சொல்லலாம். எதுக்கு இப்போது குக்கி கிட்டே போயிட்டு குக்கி நீ தான் எனக்கு எல்லாம் சொல்லிவிட்டு அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்ல போறியா? கிடையாது, எனக்கு குக்கியை பார்க்கணும் அவ்வளோதான். குக்கி கிட்டே போய் நான் எந்த ஒரு விஷயமும் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா குக்கி மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அந்த என் லைஃபே அவன் தானே மீட்டு கொடுத்துருக்கான். ஸோ அதனால் அவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னா ஜேகே மட்டும்தான். குக்கியோட அட்ரஸ் இருக்குது என்கிட்ட, ஸோ நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஸோ குக்கி எப்போ போய் பார்க்குறது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜிம்மன் கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே தயாங், நீ தான் குக்கியை பார்த்துட்டியா ஆல்ரெடி அப்படின்னு ஒன்றையும் இந்த பக்கம் ஜிம்மன், ஏங்க நான் குக்கியை பார்க்கவே இல்லை, ஏன் தயாங் ஏன் ஃபூல் பண்ணுறியா, ஏற்கனவே நீ பண்ண விஷயம் மட்டும் போதும்டா, ப்ளீஸ் இன்னுமே என்னை ஏமாத்தாத, எனக்கு பெயினாக இருக்குது தயாங். ஏய் ஜிம்மன், ஆல்ரெடி நீ குக்கியை பார்த்துட்டு தான் இருக்க அப்படின்னு ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இந்த பக்கம் தயாங் வந்துட்டு, ஜங்குக் தான் குக்கி, உன்னோட குக்கி அப்படின்னு இந்த பக்கம் ஜிம்மன் அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஜேகேவோட ஃபேஸை கப் பண்ணுறான். ஸோ அவன் ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அவனை போய் ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறான். ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படியே பார்க்குறான், இந்த ட்ராமா இன்னும் எவ்வளோ நேரம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜிம்மன் குக்கியோட பார்த்துட்டு, எனக்கு தெரியும் என் லைஃப்பில் எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி நடக்காது, ஸோ என்னோடய ஜாபும் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இல்லை, அதே என் லைஃப்பில் நீ கிடைச்சோம் குக்கி, என்னால் உன்னை பார்த்துக்க முடியல குக்கி, அது நீ எனக்கு கொடுத்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் போதும், இந்த 3 மந்தில் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் செம்மையாக அழுதுட்ருக்கான். ஸோ அந்த பக்கம் ஜேகே எதுவுமே பண்ணலாம், அமைதியாக இருக்கான். ஸோ ஜிம்மினோட எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் பார்த்துக்கிட்டு ஜிம்மின் என்னென்னலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிம்மின் அப்படியே வந்துட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு ஜேகே, ப்ளீஸ் நீ இங்கேருந்து போயிடு, நான் எல்லோரையும் டைவர்ட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும், ஸோ நீங்கள் வந்து போயிடு அப்படின்னு இந்த பக்கம் தாங்க உட்காந்துட்டு, டேய் நீ சொன்னாலும் சொல்லாக்கட்டி நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம்டா நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே சிரிச்சிட்டு, தயாங் கொஞ்ச நேரம் அமைதியாது, அவன் என்னமோ சென்டிமெண்ட்டாக பேசுகிறான், பேசட்டும் அப்படின்ட்டு. ஸோ ஜேகே சிரிக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் பார்த்துட்டு, என் லைஃப் ஸ்டைல் சிரிப்பாக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஜேகே லிப்ஸை கிஸ் பண்ணிவிட்டு, உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன்டா, பட் ஆனால் என்ன உன்னை நான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுனால ஓகே நீ ரிலீஸ் ஆகி வரும்போது உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், பட் ஆனால் என்ன இது உனக்கு அப்போ ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும், பட் ஆனால் இப்போயே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் இந்த பக்கம் ஜேகேயோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மினோட ஸ்டொமக்கில் தான் வைக்கிறான். நான் 3 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங், ஓ எல்லா இடத்துலையும் வேலையை காட்டிட்டு தான் என்கிட்ட அப்படியே அப்புறம் நீ மாதிரி நடிக்கிறியாடா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே அப்படியே தாங்க பார்த்து பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஜேகே பார்த்தோன்னே தயாங்க ஒரு பக்கம் தலையை திருப்பிக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின், எனக்கு தெரியும் ஜேகே உனக்கு இந்த பேபி பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஸோ ப்ளீஸ் எனக்காக இந்த பேபியை மட்டுமாவது விட்டு வை, என் லைஃப்பில் இந்த ஒரு ஹாப்பினஸ் மட்டும் போதும், நீங்கள்ந்து போயிடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மின் கீழே இந்த கன்னை எடுத்துக்கிறான். ஸோ அவன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. ஸோ ஜேகே அப்படியே வந்துட்டு ஜிம்மினை பேக்கப் பண்ணிட்டு, என்னோடய ப்ராப்பர்ட்டி தான் உங்ககிட்ட இருக்கே, நான் எப்படி ஒன்று போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே ஜிம்மின், சாரி ஜேகே என்னால் என் பேபியை உனக்கு கொடுக்கலாம் முடியாது, ஏய் என் ப்ராப்பர்ட்டியே நீ தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ஜேகே அப்படியே ஜிம்மினை தூக்கிறான். ஸோ தயாங் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு போ வரேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். ஸோ ஜேகே உடனேமே ஒரு கார்ட்கிட்ட சொல்கிறான். ஸோ அவங்க வந்தோடனே ஏதோ சீக்ரெட் ரூம் மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. அதை ஓப்பன் பண்ணணுமே இந்த பக்கம் மேன்ஷனுக்கு வெளியே போயிடுறாங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே ஜேகேவையே பிடிச்சிட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படியே ஜிம்மினோட ஃபேஸை பார்த்துட்டு ஸோ ஜிம்மின் சொல்கிறான் ஜேகேவை பார்த்து, ஜேகே ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ணுற, உனக்காக இல்லை என் குழந்தைக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங், பண்ணுடா பண்ணு, எவ்வளோ பண்ணுறியா பண்ணு, லாஸ்ட்டாக நீ என்கிட்ட தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ காட்டின ஒரு கார் இருக்குது. ஸோ அதில் அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் ஜிம்மினை உட்கார வைக்கிறான். தயாங் அப்படியே வெளியவே நிற்கிறான். அதை பார்த்தோன்னே ஜேகே சிரிச்சிட்டே வந்து இந்த பக்கம் தயாங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நீ தான் எனக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பக்கத்துலேயே தாங்கே உட்கார வைக்கிறான். ஸோ அந்த பக்கம் தாங் தலையை திருப்பிக்கிறான். ஸோ ஜிம்மின் பேச வந்தாலும் ஸோ காரை டிரைவர் ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். ஸோ நேராக கொண்டு போய்ட்டு ஏர்போர்ட்டில் தான் நிறுத்துகிறான். ஃப்ளைட் பிடிக்கிறாங்க அவங்களோட ஓன் ஜெட். ஸோ கிளம்பிடுறாங்க ஊரை விட்டு ஊர். இப்படியே காட்டினா ஒரு 3 மந்த்ஸ் போகுது. இந்த பக்கம் காட்டினா அத்தே குக்குள்ளே சண்டை வந்தால் இந்த பக்கம் ஜிம்மின் குக்குள்ளே சண்டை, ஜிம்மின் குக்குள்ளே சண்டை வந்தால் இந்த பக்கம் தேக்கும் ஜிம்மினுக்கும் சண்டை, நடுவில் வந்தால் இந்த பக்கம் ஜேகே ஒரு மண்டை உடையுது. ஸோ இப்படியே தான் டேஸ் போயிருக்கோம். ஸோ இந்த பக்கம் காட்டினா தாங்க ஒரு பக்கம் 9 மந்த் பேபியை வயிற்றுல வச்சிட்ருக்கான்.
ஸோ ஜிமின்க்கும் தாங்கும் 1 month தான் டிஃப்ரென்ஸ். இந்த பக்கம் ஜிமின் பேபி வார்டில் இருக்கான். ஸோ பேபியும் பிறக்குது. ஜிமின்க்கு அழகான ஒரு கேர்ள் பேபி தான் பிறக்குது. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த பக்கம் காட்டினா தேங்க்கும் பேபி பிறக்குது. காட்டினா அது வந்து பாய் பேபி. ஸோ இந்த பக்கம் குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் தென் பேபிஸும் ரொம்ப அழகாக க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்குது. இந்த பக்கம் தேங்கும் அண்ட் தென் ஜங்குக்கும் ஜிமினும். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆர்மிஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மிஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? ஓகேடா ஆர்மிஸ், லவ் யூ, பபாய் ஆர்மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.